எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போற வசனம் என்னவென்று சொன்னால், உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் அங்கே 5வது வசனத்திலிருந்து இப்படியா வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்து உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கடவது என்று சொல்லி அங்கே கர்த்தராகிய தேவன் எச்சரிக்கிறார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய நியமங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய எச்சரிப்புகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அதன்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது போல ஆண்டவர் இங்கே நமக்கு கட்டளையிடுகிறார். அந்த வார்த்தைகளை, அந்த நியமங்களை, அந்த கட்டளைகளை நம் இருதயத்தில் வைத்திருக்கிறோமா? பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியாக அது மாத்திரமல்ல, என்ன சொல்ற அடுத்த 7வது சொல்கிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. பாருங்க, கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய வார்த்தைகளை எப்படி நாம் தியானிக்க வேண்டுமாம்? நடக்கும் பொழுதும், போகும் பொழுதும், வரும் பொழுதும், எங்கெல்லாம் இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ, எப்படிப்பட்ட வேலையில் இருக்கிறோமோ, எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை யோசிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை நிதானித்து பார்த்து அதற்கு பயந்து நடுங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். அதுதான் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையில பிரியமாக இருப்பான் என்று சொன்னால், கர்த்தரை முழுமையாக நேசிக்கிறார் என்று சொன்னால், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் முழுமையாக அன்பு கூர்ந்து நேசித்து வாழ்வார் என்று சொன்னார். இங்கே உபாகமம் 6வது அதிகாரத்தில் 5, 6, 7 வாசித்தது போல நாம் எங்கு இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வார்த்தையின்படித்தான் எல்லாவற்றையும் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தையின்படித்தான் நாம் யோசிப்போம், கர்த்தருடைய வார்த்தையின்படித்தான் சிந்திப்போம், கர்த்தருடைய வார்த்தையின்படித்தான் எல்லாவற்றையும் கருத்தாக செய்வோம். செய்கிறோமா? நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் யோசிக்கிறோமா? இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம், சொந்த யோசனை, சொந்த புத்தி, சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொந்தமாக சுயமாக தன்னுடைய ஞானத்தில் செய்துவிட்டு, இது கர்த்தர் செய்தார், கர்த்தர் ஏற்படுத்தினார், கர்த்தர் உண்டு பண்ணினார் சொல்கிற காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை சார்ந்து நாம் வாழக்கூடாது. கர்த்தரை சார்ந்து, கர்த்தருடைய வேதத்தை சார்ந்து, கர்த்தருடைய நியமங்களை சார்ந்து, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை சார்ந்து, அவைகளுக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தருடைய அனைத்து ஆசீர்வாதம் நம்மை கடந்து வரும். பிரியமானவர்கள் சொல்கிறார் அல்லவா, உன் பிள்ளைகளுக்கு போதி, உன் குடும்பத்தோடு என் வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், உன் குடும்பத்தோடு என் வார்த்தைகளை நிதானியுங்கள், வாசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், நிதானியுங்கள், யோசியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என்று சொல்கிறார். அப்படியாக நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை பாடுவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், அவருடைய வார்த்தைகளின்படி எல்லாவற்றையும் செய்து அவருக்குள்ளாக பிரியமாக மனமகிழ்ச்சியாக இருப்போம். பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்குள் பிரியமா இருக்கிறானோ, மனமகிழ்ச்சியா இருக்கிறானோ, அவன் நிச்சயமாக அவர் வார்த்தைகளை கை கொள்ளுவான். அவருடைய வார்த்தைகளை விட்டு விலக்க மாட்டான். கர்த்தர் விலகாதபடிக்கு கரமடித்து நடத்துகிறது போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலகாதபடிக்கு அவர் வார்த்தைகளை என்று நிலைத்திருந்து வாழ வேண்டும். பிரியமா, அப்படி நிலைத்திருந்து வாழ்ந்தால் கர்த்தர் நித்தமும் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதித்து நித்தமும் நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை வசத்துமடி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.